ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2004 அறிமுகமான பைக் சுமாராக 20 வருஷம் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பெருசாக அப்டேஷனே கொடுக்காம தான் இந்த பைக்கை விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பைக்குக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த செக்மெண்ட் இந்த பைக்குக்கு பெரிய காம்படிஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி எந்த பைக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட யூனிகான் தான் இருந்துட்டு இருக்கு. 2024 இந்த பைக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு 2025 அடி எடுத்து வைக்கிது இந்த யூனிகான். இந்த பைக்கில் புது மாற்றங்கள் நிறையவே பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றங்கள்லாம் ஒருத்தா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்ஸ் டு பாலு ஹோண்டா. இந்த வீடியோ அவங்க தான் நமக்கு வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாலு ஹோண்டா அண்ட் அக்ஷரா ஹோண்டாவோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். மறக்காம உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹோண்டா யூனிகானுக்கு கிட்டத்தட்ட 20 வயசு ஆயிடுச்சு. 20 வருஷமா டிசைன்ல பெரிய மாற்றங்களே பண்ணலை ஹோண்டா. பட் ஆனால் இந்த பைக்கை ஏஜ்லெஸ் டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பைக்களோட டிசைன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் இந்த மாதிரி டிசைனில் வேற எந்த பைக்குமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. பல யூனிகான் யூசர்ஸ் இதை கொடுத்துட்டு வேற ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சாலே அவங்க மைண்டில் திரும்ப வர்றது புது யூனிகானே போயிடலாம்ப்பா, நமக்கு யூனிகான் தான் செட் ஆகும், வேற எந்த பைக்கும் செட் ஆகாது அப்படின்ற அளவுக்கு இந்த பைக்கில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இன்னைக்கு 2025 இந்த பைக்கில் டிசைனில் ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றத்தை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் மித்த விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ ஹோண்டாட்ட நம்ம ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயம், எல்லா பைக்கரோட ஹெட்லைட்டுமே எல்இடிக்கு மாறிடுச்சு. ஏன் லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம், ஸ்ப்ளெண்டரே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துட்டாங்க. பட் யூனிகானில் இல்லை அப்படின்னு நான் ஸ்ப்ளெண்டரோட ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்இடி ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹை பீம்க்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, மேலே லோ பீம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி எல்இடி ஹெட்லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் யூனிகானில் பார்க்குற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜன் தான், டெய்ல் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க மேஜர் மாற்றமே இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. கியர் போஷர் இண்டிகேட்டர் இருக்குது. ஸ்பீடு, வெஹிக்கிளோட ஸ்பீடு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் பார்த்துக்க முடியும். கிளாக்கும் இருக்குது, அது மாதிரி கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் மாற்றும் போது பேட்டரியோட வோல்டேஜ், கிலோமீட்டர் பர் லிட்ரு, ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மாதிரி முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. மேபி ஏதாவது மொபைல் ஃபோன் ஏதாவது வைக்க முடிஞ்சால் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த லெவலுக்கு சேஃப் இல்லை, கீழே விழுந்துரும். ஸோ இப்படி வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் வைக்கலாம். பட் இது ஹோண்டா ஸ்டோரேஜ்லாம் குறிப்பிடலை. பட் நம்ம அந்த பழைய ஸ்ப்ளெண்டர்லலாம் இங்கே இடம் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனு இல்லை இந்த துணி ஏதாவது வைக்கிறதா இருந்தால் அங்கே வைப்போம். பட் அது மாதிரி வேணால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ணியிருக்க மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் யூஎஸ்பி சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சாரி, டைப் சி சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹெட்லைட்டுக்கு சைட்லேயே உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கனால ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் மாட்டியிருக்கீங்க, ஸோ அதில் மொபைல் இருக்குது, ஒரு சார்ஜ் போடணுன்னா நீங்கள் அதிலேயே ப்ளக் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த 3 மாற்றம் தான் மேஜராக இந்த வெஹிக்கிளில் பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக எனக்கு இங்கே பார்த்த ஒன்று தோணுது, இந்த ஹேண்டில் பார் பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெருசாக அப்டேட்டாக அவங்க குறிப்பிடலை. பட் இந்த ஹேண்டில் பார்ஸ் பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார்ல இருக்க ஸ்விட்சஸ் பெரிய சேஞ்ச்லாம் கிடையாது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட்லைட் பாஸும் நம்ம இதே சிங்கிள் ப்ரெஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ் பட்டனே மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஹை பீம் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாரன் இண்டிகேட்டர் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மாடலில் பார்த்தது தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த அப்டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகானோட இந்த மாடலில் 2025 மாடலில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவேன். மித்ததெல்லாம் நம்ம பழைய யூனிகானில் பார்த்த சேம் இதுதான். மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் மேட் கலர், அந்த கிரே கலர் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மேட் கலர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய யூனிகார்னில் பார்த்தா சேம் கலர் தான், பட் கலர்லலாம் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். பட் யூனிகார்னில் வந்து போதும், இதுவே போதும் அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் இந்த எல்இடி ஹெட்லைட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் மாறினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயங்களை இந்த வெஹிக்கிள் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மேபி ஹோண்டா வந்து ரியரில் ஒரு டிஸ்க் பிரேக்கும் ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ டிஸ்க் பிரேக் மட்டுமாவது கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் டே டு டே கம்யூட்டராக பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங்கே வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா நிறைய வருஷம் இந்த ஹோண்டா யூனிகானை பயன்படுத்தின எல்லார்ட்டையும் கேட்டிங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல மாட்டாங்க யூனிகானை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த வெஹிக்கிளில் இருக்க மித்த ஹைலைட்டான விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன டிரைவ் நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் வந்து 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டலில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். டிசைனாக எனக்கு பர்சனலாக இந்த ஃபியூல் டேங்கோட டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பெஸ்ட் ஃபேமிலி பைக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் சொன்னேன் இப்போ வரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு பெருசாக காம்படிஷனே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா ஃபேமிலி பைக் ஒரு 160 சிசியில் வாங்கணும்னு என்கிட்ட கேட்டாலே நான் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிகான் போங்கன்னு தான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ட்ரஸ்டபுளான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம் யூனிகானை பொறுத்த வரைக்கும். சீட்டோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 715 mm சீட் லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மித்த எந்த பிராண்ட்லேயும் இவ்வளோ லென்த்தான சீட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டும் இங்கே வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ ஹோண்டா யூனிகான் யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபேமிலி மேன் தான் ஸோ மேக்ஸிமம் ஃபேமிலி பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகானோட யூசர்ஸாக இருப்பாங்க. ஒரு மேரேஜ் ஆகிருக்கும், அவங்க ஒய்ஃப் வந்து ஒன் சைடாக உட்காரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களையும் பின்னாடி உட்கார வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு சீட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் ஹோண்டா யூனிகானோட யூசர்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட சீட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சீட்டோட ஹைட் அப்படிங்கிறது 798 mm இதோட சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டான சீட்டு தான் இது. பட் என்னோட ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக வந்து காலை வந்து கீழே வைக்க முடியுது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே என்னால் தாராளமாக பார்த்தீங்கன்னா காலை வந்து கீழே வந்து வைக்க முடியுது. ஒரு 5.5 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஷார்ட் ரைடருக்கு இது ஒரு ஆப்ஷனலாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சீட்டோட ஹைட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ரைடிங் போர்ஷர் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே ஒரு டே டு டே கம்யூட்டராக இந்த ரைடிங் போர்ஷர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டில் பார் வந்து பிடிக்க ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். கால் வச்சிருக்க இடமும் பார்த்தீங்க அப்படின்னா மடக்காமல் கொள்ளாமல் ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போர்ஷர் வந்து வச்சுருப்போம். ஒரு கம்யூட்டராக இந்த ரைடிங் போர்ஷர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மார்க்கெட்டிங் ஜாப் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக யூனிகானை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சீட்டோட குஷனிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரைடிங் போர்ஷரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணாலும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஏன்னா நான் மார்க்கெட்டிங் ஜாபில் இருந்தேன். ஸோ என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து யூனிகான் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கோம், திடீர்னு மன்னார்குடி போகிற மாதிரி இருக்கும், இல்லை பட்டுக்கோட்டை போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இங்கிட்டு இருக்கக்கூடிய செங்கிப்பட்டியாக இருக்கட்டும், திருக்காட்டுப்பள்ளியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து நாங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் யூனிகான் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவே நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து வாங்குவாங்க. மேபி நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஒரு நல்ல 160 பைக் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா யூனிகானை தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிளில் நாங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து பார்ப்போம். பட் அது ஒரு சில பேருக்கு மேபி நெகட்டிவாக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து பைக் வாங்கலான்னு யார்கிட்டயா சஜஷன் கேட்டேன், அதுவும் யூனிகான் யூஸர்கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீ ஹைவேஸ்லாம் ஓட்டினீங்கன்னா காற்றடிச்சு அலசாது அப்படின்றத அதிகமாக என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து 139 கிலோ. ஸோ வெயிட்லெஸ்ஸான வெஹிக்கிள்லாம் கிடையாதுங்க, நல்ல ஹெவியான ஒரு வெஹிக்கிள் தான். அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் ஹைவேஸ்லலாம் ஓட்டுறீங்க, ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா காற்றடிச்சா பெருசாக அலசாது இந்த வண்டி. அதுக்காகவே நிறைய பேர் யூனிகான் வந்து வாங்குவாங்க. இப்போ ஒரு தஞ்சாவூர்லேருந்து திருச்சியில் போய் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 40 கிலோமீட்டர் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறக்கூடிய ஆட்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து யூனிகானை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கும் யூனிகான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். அடுத்ததான் இந்த வெஹிக்கிளோட வீல் சஸ்பென்ஷன் பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலுமே வந்து 18 inches தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷனு, ரியர் பொறுத்த வரைக்கும் 100/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
பழைய யூனிகானில் பார்த்தது தான். பட் இப்போ இருக்கக்கூடிய நிறைய காம்படிட்டர் வெஹிக்கிள்ஸ் வந்து அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இதில் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே டயர் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 240 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்திருக்காங்க. ரியரில் இன்னமும் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரியரில் டிஸ்க் பிரேக் ஒரு ஆப்ஷனலாக கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வெஹிக்கிளில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. நம்ம 150க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ங்கிறது மேண்டட்ரி. இந்த வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் பற்றி நான் சொல்லியே நிறைய பேருக்கு முதுகு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நீ யூனிகான் வாங்கிடு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து மோனோ சஸ்பென்ஷன்றது காமனாக இருக்குது. பட் 2004 மோனோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா அப்பயே இந்த வெஹிக்கிளில் மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால தான் இன்னமும் நிறைய பேர்கிட்ட போய் முதுகு வலி பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு பைக் வாங்கணும், என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீ யூனிகான் வாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், ஏன்னா அந்த சமயத்தில் மோனோ சஸ்பென்ஷன் ரொம்ப ரேர். இப்போ ஒரு காமனான விஷயம் சொல்லலாம் இந்த மோனோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த சஸ்பென்ஷன்ஸ் ஃபீட்பேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்கும், பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த சஸ்பென்ஷன் இருக்காது. 2 பேர் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணிங்கனாலுமே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிட்டிக்குள்ளே ஒரு டே டு டே கம்யூட்டராக எந்த லெவலுக்கு கம்ஃபர்ட் இருக்கணுமோ அந்த லெவலுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரோட்டில் இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டினீங்கனாலுமே இந்த சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோண்டா யூனிகானில் இருக்கக்கூடிய இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 162 cc கொண்ட BS 6.2 நாம்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. OBD2 சென்சார் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது 9.7 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில் உருவாக்கியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 14.58 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நம்ம ஒரு சின்ன டிரைவுமே வந்து ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், நம்ம வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறோம். ரெண்டாவது இது ஒரு கம்யூட்டர் தான், அதனால் க்ளவுஸு, ரைடிங் கியர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போடலை. ஆனால் நல்ல டார்க்குங்க. பழைய இன்ஜினுக்கு அந்த 150க்கு இதுக்கும் கம்பேர் பண்ணால் நல்ல டார்க் டெலிவரி வந்து ஃபீல் ஆகுது. நல்ல டார்க்கியாக இருக்குது. யூனிகானில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து வைப்ரேஷன் தான். வைப்ரேஷன் பிடிக்குமான்னு கேட்காதீங்க, ரிஃபைன்மெண்ட் லெவல் தான். நல்ல ரிஃபைண்டாகவே வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுவுமே நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்குது மித்த 160 பைக்ஸோடலாம் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் பழைய ஹோண்டாவோட அந்த 150 யூனிகானோட அந்த 150 இன்ஜின்றது வேறு லெவல் அப்படி தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு ரிஃபைன்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும், பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த ரிஃபைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இதுவே நல்லா இருக்குது. அதர் 160 பைக்ஸோடலாம் கம்பேர் பண்ணால் இந்த 160யோட ரிஃபைன்மெண்ட்டே வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் எப்போதுமே சொல்கிறது தான், இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், அப்படி விட்டாலும் அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சோலோவாக போகிறத விட பில்லியனோட வச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியர் சஸ்பென்ஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் 2004 2005 சமயத்திலலாம் வந்து யூனிகானில் மட்டும்தான் நம்ம அந்த மோனோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அதுதான். வேறு ஏதாவது பைக்கில் நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்யூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்த பைக்குன்னு சொல்லுவேன். மேபி சூப்பர் பைக், வேறு ஏதாவது ஹையர் சிசி பைக்ஸில் வேணால் இருக்கலாம். பட் இந்த பைக்கில் நான் இதில் தான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு 150 கம்யூட்டர்லாம் இதில் தான் நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பைக்ஸில் வந்து இந்த மோனோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். நான் சின்னதாக ஒரு 0 to 80 பண்ணுறேன். இது வந்து சிட்டி ரோடு, பட் ரொம்ப ஸ்பீடு போக முடியாது. மேபி 80 போதான்றதை பார்ப்போம். 1 2 3. வரைக்கும் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். 80க்கு மேலன்னும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் 80 வரைக்கும், அதாவது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். மித்த 160 பைக்ஸோட கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு ஹைவேக்கில் வந்து ஒரு 90 100ல் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸில் தான் மட்டும்தான் ஒரு சின்ன லேக் வந்து இருக்குது. மித்தபடி சிட்டிக்குள்ளே ஒரு கம்யூட்டராக ஓட்டுறதுக்கு அந்த டார்க்லாம் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
இனிஷியல் டார்க் இதெல்லாம் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட டார்க்கு சரி, பவருமே சரி, ஆன் பேப்பர் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறத தாராளமாக வந்து பார்க்க முடியும். பட் ஓட்டினீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நிறைய ஹோண்டா யூனிகார்ன் யூசர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 100cc ஸ்ப்ளெண்டரோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஸ்ப்ளெண்டர் வச்சுருப்பாங்க, இல்லை ஹோண்டாவோட ஷைனோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்து போகிறது ஒரு 150 160cc போகலாமே அப்படின்னு போகிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இது போதிய அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஹோண்டா பற்றி இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது யூனிகார்ன் யூஸரே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பா நான் 10 வருஷமாக வச்சுருக்கேன்ப்பா, எனக்கு தெரியாத அந்த வண்டியை பற்றி அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனிவே யூனிகார்னில் வந்து இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளஸ்டர் வந்து பகல் நேரங்களே பார்க்க ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. மதியான வெயில் அது மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப தெளிவாகவே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளான ஒரு டே டு டே கம்யூட்டர், ஒரு ஃபேமிலி பைக் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து சிட்டிக்குள்ளே பயணிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு பைக்குன்னு தான் சொல்லணும் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும். இன்ஜின் ஹீட் எப்படி இப்போ தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே வந்து பெருசாக இருட்டிக்கிட்டு இருக்கு மழை வரா மாதிரி. பட் ஆனால் ஹோண்டா யூனிகார்ன் நான் ஓட்டியிருக்கேன் 160ல் 150, அதில் பெருசாக ஹீட்லாம் வந்து தெரியாது. மேபி இது இப்போ வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு ஹீட் வந்து தெரியல. நான் ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன், பெருசாக ஹீட் வந்து தெரியல. யாராவது 160யோட யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஹீட் எவ்வளோ இருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் லெவல், சஸ்பென்ஷன் செட்டப், இந்த ரைடிங் கம்ஃபோர்ட் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 187 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் யூனிகார்னில் அண்டர் பாடி வந்து அடிப்பட்டதே கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம் இந்த யூனிகார்னை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் மேஜராக இதில் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸில் இந்த விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ இதில் செயின் கவர் பார்த்தீங்க அப்படின்னா செயினை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கும். பட் அதை சில பேர் டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். ஏன்னா செயின் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சினாலே அந்த கவரில் வந்து உரசுது, கரமுறன்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது செயினோட லைஃப்பை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஹோண்டா ட்ரிகர் வந்து வச்சுருந்தேன். சேம் இதே இன்ஜின் எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் பாடி மட்டும் அந்த யூனிகார்ன் ஹோண்டா ட்ரிகரில் வந்து மாறும். மற்றபடி எல்லாமே வந்து சேம் யூனிகார்னில் இருந்தது தான். அந்த யூனிகார்னோட செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் 50,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய எந்த வெஹிக்கிளோட செயினுமே வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் ஒன்ஸே மாற்றக்கூடிய கண்டிஷன் வந்துடுது. ஏன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆயிலெலாம் போட்டு தொடப்போம், அதில் போய் டஸ்ட்டு நிறையா வந்து டெபாசிட் ஆகும், சீக்கிரமாக வந்து தேஞ்சிரும். பட் இதில் வந்து டஸ்ட்டு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ப்ராப்பராக செயினை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40,000 கிலோமீட்டர் குறைஞ்சது செயினை வந்து நம்மளால் ஓட்ட முடியும். இப்போதைக்கு நான் பார்க்குறத இந்த 150 160cc இதில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ்டு ப்ராக்கெட் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே வீலர்ஸ், இதோட ஃபைனலாக மைலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து ஒரு 40லேருந்து 45 கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் மைலேஜ் பொறுத்த வரைக்கும். சில யூசர்ஸுக்கு இது கூட அதிகமான மைலேஜுமே வந்து கொடுக்குது, 50-55 வரைக்குமே வந்து கொடுக்குது. பழைய 150 பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் இப்போ இருக்க இந்த பைக்கை பற்றி நான் ஓட்டும் போது வந்து சொல்லியிருப்பேன், டார்க் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். மைலேஜுங்கிறது ஒரு 40-45 கிலோமீட்டர் இல்லை 50 வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் எவ்வளோ விலை ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6,500 வந்து பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் விலை அப்படிங்கிறது வந்து ஏறி இருக்குது. பழசு வந்து 1,12,000 எக்ஷோரூம் வந்துச்சு. இப்போ புதுசு பார்த்தீங்கன்னா 1,18,500 எக்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட ஆன்ரோடு காஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலு ஹோண்டாவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் இதோட ஆன்ரோடு காஸ்ட்டுக்கு. ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் நான் வீடியோலேயே நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஓகே, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். மேபி ரியரில் மட்டும் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ரிஃபைன்டான ஒரு டே டு டே கம்யூட்டர், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோண்டாவோட யூனிகார்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.